குட் ஆஃப்டர்நூன் தம்பி. செகண்ட் பிகாம் ஏ பி. நேற்று வந்து டேலியில் வந்து கம்பெனி கிரியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்தோம். இன்றைக்கி உன்னுடைய ப்ராக்டிக்கலில் இப்போ நீ ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடித்த உடனே அதை வந்து நீ காமிக்கிற, இந்த மாதிரி கம்பெனி நான் கிரியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி எனக்கு வந்து இந்த கம்பெனி கிரியேஷனில் வந்து இந்த அட்ரஸ் வந்து நீ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ நல்லா நான் வச்சுக்க. ஸோ செலக்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீ கண்டிப்பாக முதல்ல போயிருப்ப. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் இது வந்து நீ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீ பண்ணியிருப்ப. புதுசாக வந்து டைரெக்டாக வந்து கிரியேட் கம்பெனி பண்ணியிருப்ப. ஸோ கிரியேட் கம்பெனி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு அட்ரஸை வந்து நம்ம அட்ரஸை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஆல்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆல்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஆல்டர் கம்பெனி அப்படின்ற இதை நீ எடுத்து செலக்ட் பண்ணி, ஸோ இதை நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உன்னுடைய கம்பெனி லிஸ்ட்டு வந்து காமிக்கும். நீ என்னென்ன கம்பெனி பண்ணியிருக்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இதுதான் வந்து நீ பண்ணியிருக்க அப்படின்னா அதை வந்து நீ செலக்ட் பண்ணால் உன்னுடைய டிஸ்பிளேல வந்து இங்கே மேலே வந்து ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே காமிச்சு உன்னுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை பூரா வந்து இங்கே காமிக்கும். நல்லா நான் வச்சுக்கேன். ஸோ அதில் தான் நீ என்ன பண்ணிக்கிற முடியும், வந்து நீ எல்லாமே ஆல்ட்ரு பண்ண முடியும். ஸோ ஆல்ட்ரு பண்ணி திருப்பி என்டர் கொடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து அக்செப்டட் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்து வரேன். நான் வச்சுக்கேன். உன்னோட கொஸ்டினில் வந்து இது டெஃபினட்டாக வந்து கேட்கலாம். ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட், அதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆல்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு தம்பி இந்த மாதிரி வந்து ஏபிசி லிமிட்டெடு, XYZ லிமிட்டெடு, அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து C&Co, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இந்த நிறைய கம்பெனி வந்து இதில் வந்து எனக்கு XYZ மட்டும் இருக்கணும், மற்ற எல்லா கம்பெனி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இட் இஸ் அ டெம்பரரி க்ளோசிங். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து உன்னுடைய இதில் இந்த ஸ்க்ரீனில் இந்த செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, ஷட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஷட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஷட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நீ செலக்ட் பண்ண அப்படின்னா, ஸோ எது வேண்டாம் அப்படின்னா, இப்போ ஏபிசி வேண்டாம்னா ஏபிசி எடுத்துடலாம், X&Co எடுத்துடலாம், இந்த மாதிரி C&Co எடுத்துக்கலாம். ஸோ உனக்கு எது தேவையோ அந்த கம்பெனியை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், மெயின் மெனுவுக்கு கொண்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து சப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஏபிசி லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை வந்து நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்பயுமே வந்து இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, ஷட் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா ஆல்டரில் போய் தான் நல்லா கவனிச்சிங்க, டெலீட் அப்படின்ற ஆப்ஷனை ஆல்டர் கம்பெனி போய் நீ எந்த கம்பெனி நீ செலக்ட் பண்ணுறியோ அந்த கம்பெனியை எடுத்துக்க. இப்போ ஆல்டரில் போய் நின்று ஸோ ஏபிசி கம்பெனின்னு வந்ததுக்கப்புறம் ஸோ நீ ப்ரெஸ் பண்ணக்கூடிய கீ வந்து ஆல்ட்டு ப்ளஸ்ஸு டி, டெலீட் அப்படின்றதுக்கு டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்க. ஆர் யூ ஷுவரான்னு கேட்கும். ஆர் யூ ஷுவர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் எஸ்ஆர் நோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கான்செப்ட் கொடுக்கும்போது நீ எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா உன்னுடைய கம்பெனியில் ஏபிசி அப்படின்ற கம்பெனியோட டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டடாக டெலீட் ஆகிடும். நல்லா நான் வச்சுக்க. இன்றைக்கி நீ பார்த்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். நீ கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. சப்போஸ் வந்து எக்ஸாமினர் வந்து கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு அட்ரஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்காமி அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ கோ டு த ஆல்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி. ஆல்டர் கம்பெனின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி செலக்ட் பண்ணுற. ஸோ கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு தான் நீ என்ன பண்ணணும், ஸோ உன்னுடைய சிஸ்டமில் மேலே வந்து ஆல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்க. அதுக்கப்புறம் நீ வந்து அட்ரஸை சேஞ்சஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வா. கடைசியாக அக்செப்டட் கொடு. சப் கம்பெனின்னு சொன்னால் சப் கம்பெனின்ற ஒரு ஆப்ஷனை நீ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த கம்பெனி ஷட் பண்ணணுமோ அந்தந்த கம்பெனி நீ ஷட் பண்ணினா அந்த கம்பெனி வந்து டெம்பரரியாக க்ளோஸ் ஆகும்.
ஸோ அதே நேரத்தில் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஆல்டர் கம்பெனியில் போய் தான் நீ என்ன பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஆல்டர் அப்படின்றது தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். இதே கான்செப்ட் தான் நீ வந்து ஒரு லெஜரை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நேற்று லெஜர் கிரியேஷன் பார்த்தோம். லெஜர் கிரியேஷன் வந்து என்ன பார்த்தோம், மல்டிபிள் லெஜரில் போய் கிரியேஷனில் ஆல் ஐட்டம்ஸ், ஸோ கேபிட்டல் இந்த மாதிரி நம்ம நிறைய அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த இதில் வந்து இப்போ வேஜஸ் அப்படின்ற ஒரு லெஜரை நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், சிங்கிள் லெஜரில் போய், அதாவது நல்லா நான் வச்சுக்க, அதாவது உன்னுடைய ஜிஓடியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்ப, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிருப்ப, ஜிஓடி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிருப்ப. அதில் லெஜர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிருப்ப. அந்த லெஜரில் வந்து நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வந்து உனக்கு சிங்கிள், அதாவது சிங்கிள் லெஜரில் கிரியேட்டு, ஆல்டர், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மல்டிபிளில் கிரியேட்டு, ஆல்டர், டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இது மல்டிபிள் லெஜரில் தான் நீ எல்லாத்தையுமே நீ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே ஒரு லெஜரை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் அப்படின்ற லெஜரை நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மல்டிபிளில் போய் பண்ண முடியாது. சிங்கிள் லெஜரில் போய் ஆல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து we have selected to the particular ledger. அதுக்கப்புறம் வந்து it will be using the key for alt plus d. நான் வச்சுக்கேன், லெஜரை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ alt plus d அப்படின்ற கான்செப்டில் தான் நீ போக முடியும். அதுவும் சிங்கிள் லெஜரில் போய் தான் நீ ஆல்டரில் எடுக்கணும். மல்டிபிளில் நீ பண்ண முடியாது. மல்டிபிளில் வந்து நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் லெஜரில் போய் ஆல்டரில் போய் பர்டிகுலராக அந்த லெஜரை எடுத்து நீ பண்ணுற. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ். வேறு இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் ட்ரையல் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரையல் பேலன்சஸில் வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா மல்டிபிள் லெஜரில் போய் எல்லாமே நீ கிரியேட் பண்ணுற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் நீ கிரியேட் பண்ணி முடித்த உடனே அது வந்து ஜிஓடியில் ஸோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஸோ வரிசையாக வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஸ்டாக் சம்மரி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். எப்பயுமே நான் வச்சுக்க, இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எடுத்து உள்ளே போனேன் அப்படின்னா அதில் ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அதுக்கடுத்து டே புக் அப்படின்றது. இப்போ ட்ரையல் பேலன்ஸை வந்து நீ கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் நீ நேற்று அடிச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே ட்ரையல் பேலன்ஸஸில் உனக்கு கம்பெனியோட நேம் கம்ப்ளீட்டடாக வந்துடும். நீ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேயில் டீட்டெயிலாக பார்க்கணும்னா உன்னுடைய கீ யூஸ் பண்ணக்கூடிய கீ Alt + F1. இதை வந்து நீ டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த டீட்டெயிலாக பார்த்ததை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு Alt + Z அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்குறேன். இதை பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் Alt + P அப்படின்ற கீயை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் வச்சுக்கேன், எந்த டீட்டெயில்ஸாகவும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டையும் டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னா Alt + F1. ஸோ Alt + F1 அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும்னா Alt + Z. ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் Alt + P அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ Alt + P அப்படின்ற கான்செப்டை நீ போட்டதுக்கப்புறம் நல்லா நான் வச்சுக்க, உன்னுடைய இதில் Alt + P அப்படின்னு சொல்லி நீ ப்ரெஸ் பண்ண உடனே உன்னுடைய இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரையல் பேலன்ஸ் நீ என்ன பார்த்துருக்கியோ, நீ எதை எடுக்க போறியோ அது வந்து நிற்கும். அதில் ப்ராக்கெட்டில் வந்து இந்த மாதிரி வித்து பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்னு நீ பார்த்துக்கணும். வித்து பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்ற கான்செப்ட் இருக்கா, அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஸோ அக்செப்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்.
அதுக்கப்புறம் நீ என்ட்ரி கொடுக்கணும். இந்த இது வந்து உள்ள பிராக்கெட்டில் வித் பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்ற கான்செப்ட் இருக்கணும். இது இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மெனு பார்ல இந்த இடத்துல வந்து சைடில் இருக்கக்கூடிய மெனு பார்ல இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நோ ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த வித் பிரிண்ட் ப்ரிவியூ இருக்கும். இதை வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணேன்னா இது வந்து இங்கே வந்துடும். இப்போ நீ இதை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த வித் பிரிண்ட் ப்ரிவியூ வந்து போயிடும். முதல்ல இது இருக்கான்னு நீ பார்த்துக்க. இது இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும். எஸ்ன்னு கொடுத்தேன்னா உன்னுடைய ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் கலரில் பேப்பரில் டிஸ்பிளே வந்து ட்ரை பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன, அதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும்னா ஆல்ட்டு ப்ளஸ் இசட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் தம்பி முக்கியமான ஷார்ட்கட் கீ. ஓகே, சரி ரைட். இதில் உனக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா சொல்லு. ஓகே, ஸோ கம்பெனி கிரியேஷன் பார்த்தாச்சு, லெஜர் கிரியேஷன் பார்த்தாச்சு, ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஆல்ட்ரேஷன் டெலீட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து இப்போ நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம் ரிசிப்ட் பேமெண்ட் என்ட்ரிலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐ பேமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இப்போ பேமெண்ட்டில் வந்து நீ நிறைய வந்து அடிச்சுட்டே இருந்திருக்க. இப்போ திடீர்னு வந்து சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி இருக்குது. இது வந்து ஒரு 5000 அப்படின்னு சொல்லி இந்த என்ட்ரி இருக்குது. ஆனால் நீங்கள் லெஜர் வந்து கிரியேட் பண்ணலை. ஆனால் நீ டைரெக்டாக வந்து பேமெண்ட் என்ட்ரியில் இருக்கீங்க. அப்போ சேலரி அப்படின்றத நம்ம லெஜரை வந்து அடிக்க விட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு என்ட்ரிக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம ஒரு லெஜரை கிரியேட் பண்ணோம்னா என்ன கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டேன்னா டெம்பரவரியாக வந்து ஒரு லெஜர் வந்து உனக்கு வந்துடும். ஆஸ் கலரில் டெம்பரவரியாக ஆல்ட்டு ப்ளஸ் சி அதை யூஸ் பண்ணி இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், சேலரி அப்படின்னு போட்டுக்கலாம். அண்டர் த குரூப் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து கீழே அக்செப்டட் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அது வந்து பேமெண்ட் என்ட்ரியில் சேலரி அக்கௌண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு என்ட்ரிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு லெஜரை கிரியேட் பண்ணணும்னா டெம்பரரியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது அதுக்கு பேர் வந்து செகண்டரி லெஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வெளியே போய் திருப்பி வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர் எடுத்து மல்டிபிள் லெஜரோ சிங்கிள் லெஜரோ எடுத்து பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்குள்ளே இருந்துகிட்டே பேமெண்ட் என்ட்ரிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு லெஜர் எடுக்கணும் அப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ட்டு ப்ளஸ் சி அப்படின்ற யூஸ் பண்ணிக்க. ஓகே ரைட். ஸோ இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா சொல்லு. ஓகே, தேங்க்யூ.